ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கஸ்டர்ட் மலாய் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 2 கப்பு பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா காயட்டும். இதில் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அது நல்லா காயட்டும். ஒரு சின்ன பவுலில் ஒரு அரை கிளாஸ் பாலில் ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம். இது சேர்ந்து நல்லா இதாகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சு போதும். இதை இறக்கி வச்சிடலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் அரை கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 கப் சுகர், 1 கப்பு வாட்டர் ஊற்றிக்கலாம். இது நல்லா கரையிட்டோம். சர்க்கரை சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை கரைஞ்சி சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். அது ஆறத்துக்குள்ளே இதை நம்ம முந்திரி பாதாமையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடியா. இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். இப்போ இதில் ரஸ்க்குகளை அடுக்கிக்கலாம். அதில் எவ்வளோ இதாகுதோ அந்த அளவுக்கு நம்ம அடுக்கிக்கலாம். எல்லாத்துலேயும் அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடுக்கிக்கலாம். மீதி இருக்க இதுலேயே இதை நம்ம அடுக்கிடலாம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் சிரப்பை எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். சுகர் சிரப்பை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். கஸ்டர்ட் மில்கை ஊற்றியாச்சு. இப்போ திருப்பியும் இது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் இது மேலே அரேஞ்ச் பண்ணிட்டு சுகர் சிரப்பை ஊற்றிக்கலாம். சுகர் சிரப்பை ஊற்றிட்டோம். மறுபடியும் நம்ம கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணோம். இப்போ இதுக்கு மேலே பாதாம், பிஸ்தா இதெல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளோட கஸ்டர்ட் மலாய் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனும் இதை நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கஸ்டர்ட் மலாய் கேக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுக்கலாம். நீங்கள் இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் அதை ஒரு 1/2 அன் ஹவர் அதை நல்லா இது பண்ணுங்கள். அதை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு செய்ய தெரியல, யார் செஞ்சு தருவாங்களோ அவங்கள செஞ்சு தர சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்களா அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.